பாபிலோன் என்ற பெரிய நாட்டை ஆட்சி செய்த ராஜா நேபுகத்நேசர் யூதா நாட்டை ஜெயித்தான். அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவாகிய யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்புக் கொடுத்தார். நேபுகத்நேச்சர் அந்த ஆலய பாத்திரங்களை ஸ்னேயார் தேசத்தில் உள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டசாலைக்குள் வைத்தான். ஜெருசலேம் நகரில் இருந்து சில சிறந்த இளைஞர்களை தன் நாட்டிற்கு கொண்டு வர ராஜா உத்தரவிட்டான். அந்த இளைஞர்கள் உடலாலும் நல்லவர்களாக, அறிவிலும் புத்திசாலிகளாக, படிப்பிலும் திறமை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். அவர்களில் 4 பேர் தானியேல், அனனியா, மிஷாவேல், அசரியா. அவர்கள் தேவனை நம்பி பரிசுத்தமாக வாழ்ந்தவர்கள். பாபிலோன் அரண்மனையில் 3 ஆண்டுகள் அவர்களுக்கு கல்வி கற்றுத்தந்தார்கள். அப்போது பிரதானிகளின் தலைவன் அவர்களுக்கு புதிய பெயர்களை வைத்தான். தானியேலுக்கு பெல்தஷாத்சார், அனனியாவுக்கு சாத்ராக், மிஷாவேலுக்கு மேஷாக், அசரியாவுக்கு ஆபேத்நேகோ என்று மறுபெயரிட்டான். ராஜா உண்ணும் உணவும் குடிக்கும் திராட்சை சாறும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தானியேல், இந்த உணவு தேவனுக்கு பிடிக்காது, நான் என் தேவனுக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டேன் என்று தன் மனதில் உறுதியான தீர்மானம் செய்தான். அவன் அதிகாரியிடம், 10 நாட்கள் மட்டும் உமது அடியார்களை சோதித்து பாருங்கள். எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் மட்டும் கொடுங்கள். 10 நாட்கள் கழித்து எங்களை மற்ற இளைஞர்களுடன் ஒப்பிட்டு பாருங்கள் என்று கேட்டான். 10 நாட்கள் முடிந்தபோது தானியேலும் அவன் நண்பர்களும் மற்றவர்களை விட மேலும் ஆரோக்கியமாகவும் முகம் பிரகாசமாகவும் காணப்பட்டார்கள். இதை பார்த்த அதிகாரி அவர்களுக்கு எப்போதும் காய்கறியும் தண்ணீரும் கொடுக்க அனுமதித்தான். தேவன் தானியேலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் அறிவும் ஞானமும் கொடுத்தார். மேலும் தானியேலுக்கு கனவுகளையும் அவற்றின் அர்த்தம் கூறும் திறனையும் அளித்தார். பிறகு ராஜா அவர்களை சோதித்த போது அவர்கள் மற்ற எல்லாரையும் விட 10 மடங்கு புத்திசாலிகளாக காணப்பட்டார்கள். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், சூழ்நிலை மாறினாலும் பெயர்கள் மாறினாலும் தேவனுக்கு உண்மையாக இருந்தால் தேவன் நம்மை உயர்த்தாமல் விடமாட்டார். பாபிலோன் நாட்டை ஆட்சி செய்த ராஜா நேபுகத்நேச்சருக்கு ஒரு இரவு ஆழ்ந்த கலக்கத்தை ஏற்படுத்தும் கனவு வந்தது. அந்த கனவு அவரை மிகுந்த பயத்தில் ஆழ்த்தியது. ஆனால் அந்த கனவு என்ன என்பதும் அதன் பொருள் என்ன என்பதும் அவருக்கு நினைவில் இல்லை. அதனால் ராஜா ஞானிகள், மந்திரவாதிகள், ஜோதிடர்களை அழைத்து, நீங்கள் என் கனவையும் அதன் விளக்கத்தையும் சொல்ல வேண்டும். அதை சொல்ல முடியாவிட்டால் அனைவரும் கொல்லப்படுவீர்கள் என்று கட்டளையிட்டான். அவர்கள், ராஜா கனவை சொன்னால் விளக்கத்தை சொல்கிறோம் என்றார்கள். ஆனால் ராஜா அதை ஏற்காமல் மறுத்துவிட்டான். இந்த செய்தி தானியேலுக்கும் வந்தது. அப்போது தானியேல் கலங்காமல் தன் நண்பர்களான சத்ரக், மேசக், அபேத்நேகோவுடன் சேர்ந்து பரலோகத்தின் தேவனை நோக்கி தீவிரமாக பிரார்த்தித்தான். அந்த இரவில் தேவன் கனவின் இரகசியத்தை தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். இதனால் தானியேல் தேவனை ஸ்தோத்திரித்து சொன்னான், தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் சதாகாலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். ஆழமும் மறைபொருளுமானதையும் அவர் வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருப்பதையும் அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் வாசம் செய்கிறது. என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்போது எனக்கு அறிவித்ததற்காக உம்மை துதித்து புகழுகிறேன். பின்னர் தானியேல் ராஜாவிடம் சென்று சொன்னான், ராஜா கேட்கிற இந்த மறைபொருளை ஞானிகளாலும் ஜோதிடர்களாலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறவர்களாலும் தெரிவிக்க முடியாது. ஆனால் மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை அவர் ராஜாவாகிய நேபுகத்நேச்சருக்கு அறிவித்திருக்கிறார். அந்த கனவில் ஒரு மிகப்பெரிய சிலை இருந்தது. அதன் தலை தங்கம், மார்பும் கைகளும் வெள்ளி, வயிறும் தொடைகளும் வெண்கலம், கால்கள் இரும்பு, பாதங்கள் இரும்பும் களிமண்ணும் கலந்தவை. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையின் இரும்பும் களிமண்ணும் ஆகிய பாதங்களில் மோதி அவைகளை முற்றிலும் நொறுக்கி போட்டது. அப்பொழுது இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் கோடை காலத்தில் போரடிக்கும் களத்தில் பறந்து போகும் பதரை போலாகி அவற்றுக்கு ஒரு இடமும் இல்லாமல் காற்று அடித்துக் கொண்டு போயிற்று. ஆனால் அந்த கல் ஒரு பெரிய மலையாக மாறி பூமி முழுவதையும் நிறைத்தது. தானியேல் விளக்கினான், தங்கத்தலை பாபிலோன் ராஜ்யம். அதற்கு பிறகு அதைவிட குறைந்த வல்லமையுள்ள ராஜ்யங்கள் வரும். ஆனால் கடைசியில் தேவன் நிறுவும் ராஜ்யம் என்றும் அழிவில்லாமல் நிலைத்திருக்கும். இதை கேட்ட ராஜா வியந்து
தானியேலை உயர்ந்த பதவிக்கு உயர்த்தினான். பரலோகத்தின் தேவன்தான் உண்மையான தேவன் என்று ஒப்புக்கொண்டான். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், ராஜ்யங்களையும் காலங்களையும் மாற்றுவது தேவன்தான். அவருடைய ராஜ்யமே என்றும் நிலைக்கும். பாபிலோன் நாட்டை ஆட்சி செய்த அகந்தையுள்ள ராஜா நேபுகாத்நேச்சர் தூரா சமவெளியில் 60 முழ உயரமும் 6 முழ அகலமும் கொண்ட ஒரு பெரும் பொற்சிலையை உருவாக்கினான். அந்த சிலையின் பிரதிஷ்டை விழாவிற்காக அனைத்து அதிகாரிகளையும் ஜனங்களையும் அழைத்தான். பிறகு ஒரு கடுமையான அறிவிப்பை செய்தான். எக்காளம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு போன்ற இசைக்கருவிகள் ஒலிக்கும் உடனே எல்லோரும் இந்த பொற்சிலையை வணங்க வேண்டும். யார் வணங்கவில்லையோ அவன் உடனே எரியும் நெருப்பு உலைக்குள் வீசப்படுவான். இசை ஒலித்தது. மக்கள் அனைவரும் பயத்தில் மண்டியிட்டு வணங்கினார்கள். ஆனால் தேவனை மட்டுமே ஆராதிப்பதாக உறுதியாக தீர்மானித்த சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அந்த பொற்சிலையை வணங்கவில்லை. இந்த செய்தி ராஜாவிடம் தெரிவிக்கப்பட்டது. அவன் கடும் கோபம் அடைந்து அவர்களை வரவழைத்தான். நான் கொடுத்த கட்டளையை மீறி என் பொற்சிலையை வணங்காமல் இருக்கிறீர்களா என்று கடுமையாக கேட்டான். அப்பொழுது சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ ராஜாவை நோக்கி கூறினார்கள், நேபுகாத் நேச்சரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கும் எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவர். அவர் எரிகிற அக்கினி சூளையிலிருந்தும் ராஜாவாகிய உம்முடைய கையிலிருந்தும் எங்களை விடுவிப்பார். அவர் விடுவிக்காவிட்டாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்திய பொற்சிலையை பணிந்து கொள்வதும் இல்லை என்பது உமக்கு தெரிய கடவது. இதை கேட்ட ராஜா மிகவும் சினமடைந்தான். உலையை 7 மடங்கு சூடாக்கச் சொன்னான். வலிமையான சிப்பாய்கள் அவர்களை கட்டி நெருப்பு உலையில் வீசினார்கள். உலையின் கடும் வெப்பத்தால் அந்த சிப்பாய்களே உயிரிழந்தார்கள். ஆனால் அதிசயம் நிகழ்ந்தது. ராஜா பார்த்தபோது உலையில் 4 சங்கிலியின்றி சுதந்திரமாக நடந்து கொண்டிருந்தார்கள். தீ அவர்களை எரிக்கவில்லை. 4வது ஒருவர் தேவகுமாரனை போன்றவர் என்று ராஜா கண்டு வியந்தான். அவன் பயத்துடன் எழுந்து, உன்னதமான தேவனுடைய தாசகர்களே, நீங்கள் வெளியே வாருங்கள் என்று கூவினான். அவர்கள் வெளியே வந்தபோது அவர்களின் முடியும் எரியவில்லை, உடைகளும் சேதமடையவில்லை, தீயின் வாசனையும் கூட அவர்களிடம் இல்லை. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் கூறினான், சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவிக்காமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்தார்கள். ஆகையால் அவர் தமது தூதனை அனுப்பி தம்முடைய தாசர்களை விடுவித்தார். இவ்விதமாக ரட்சிக்க வல்ல தேவன் வேறொருவரும் இல்லை. அவன் அவர்களை பாபிலோனில் உயர்ந்த பதவியில் நியமித்தான். இதன் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனுக்காக நின்றால் சூளை நெருப்பு உலைக்குள்ளும் தேவன் நம்மோடு இருப்பார், நம்மை காப்பார். பாபிலோன் தேசத்தை ஆட்சி செய்த மிகவும் வல்லமையுள்ள ராஜா நேபுகாத்நேச்சர் ஒரு நாள் தனது உயரமான அரண்மனையின் மேல் நின்றபடி மகத்தான பாபிலோன் நகரத்தை பார்த்தான். அவன் அகந்தையுடன் சொன்னான், இந்த மகா பாபிலோனை என் வல்லமையாலும் ஞானத்தாலும் என் மகிமைக்காக நானே கட்டியிருக்கிறேன். அந்த இரவிலே ராஜாவுக்கு ஒரு மிக பயங்கரமான கனவு வந்தது. வானத்தையே தொடும் அளவுக்கு ஒரு பெரிய மரம் வளர்ந்தது. அந்த மரம் பூமி முழுவதுக்கும் நிழலையும் உணவையும் கொடுத்தது. பறவைகள் அதன் கிளைகளில் தங்கின, மிருகங்கள் அதன் அடியில் வாழ்ந்தன. அவ்வேளையில் வானத்திலிருந்து ஒரு பரிசுத்த தூதன் இறங்கி, இந்த மரத்தை வெட்டி கீழே வீழ்த்துங்கள், ஆனால் அதன் வேரை நிலத்தில் விட்டுவிடுங்கள். இரும்பும் வெண்கலமுமான விலங்கு இடப்பட்டு மிருகங்களோடைய கூட பூமியில் வசிக்க கடவன் அவன் இருதயம் மிருகத்தின் இதயமாக மாற்றப்பட்டது. இப்படியாக 7 காலங்கள் செல்ல வேண்டும் என்று அறிவித்தான். ராஜா மிகவும் கலங்கினான். அனைத்து ஞானிகளையும் அழைத்தான். ஆனால் யாராலும் அந்த கனவை விளக்க முடியவில்லை. இறுதியில் தானியேல் அழைக்கப்பட்டான். ராஜா அவனை நோக்கி, பரிசுத்த தேவனுடைய ஆவியை உடையவனே, இதன் அர்த்தம் என்ன? அவன் கனவை கேட்டவுடன் ஒரு நாள் முழுவதும் சிந்தித்து கலங்கினான். பெல்தஷாத்சார் என்னும் தானியேல் சொன்னான், ராஜாவே, அந்த மரம் நீர்தான் தேவன். உங்களை பூமியின் எல்லா ராஜ்யத்திலும் உம்மை உயர்த்தினார், அதிகாரமும் மகிமையும் தந்தார். ஆனால் நீர் அகந்தை கொண்டீர். ஆகையால் நீர் மனிதர்களிடமிருந்து பிரிக்கப்பட்டு மிருகங்களைப் போல புல்லுண்டு அவைகளோடு சஞ்சரிப்பீர், ஆகாய பணியில் நனைவீர். ஆனால் உன்னதத்தின் தேவன்தான் ராஜ்யங்களையும் அதை தமக்கு சித்தமானவர்களுக்கு கொடுக்கிறார் என்று நீர் ஒப்புக்கொண்டால் உமது ராஜ்யம் உமக்கு மீண்டும் கொடுக்கப்படும் என்று தானியேல் கனவை விளக்கி கூறினார். 1 வருடம் கழித்து ராஜா அரண்மனையில் உலாவி, இது நான் என் வல்லமையும் பாரகிரமத்தினால் நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று அகந்தையுடன் பேசிக் கொண்டிருந்த போது தேவனுடைய வார்த்தை நிறைவேறியது. அவன் அறிவை இழந்து
பல காலங்கள் காட்டில் மிருகங்களைப் போல வாழ்ந்தான். காலம் நிறைவடைந்த போது நேபுகாத்நேச்சர் வானத்தை நோக்கி கண்களை உயர்த்தி உன்னதத்தின் தேவனை துதித்தான். உடனே அவனுடைய புத்தி திரும்பியது. அவனுடைய ராஜ்யமும் மகிமையும் மீண்டும் அவனுக்கு திரும்ப வந்தது. அப்போது ராஜா உலகமெங்கும் அறிவித்தான், பரலோகத்தின் தேவனின் செயல்கள் உண்மையும் நீதியும் உள்ளவை. அகந்தையுடன் நடப்பவர்களை அவர் தாழ்த்த வல்லவராயிருக்கிறார். வேதாகமம் நமக்கு கற்றுத்தரும் பாடம், அகந்தை தேவனுக்கு விரோதமானது. இது ஒரு அரசனின் வரலாறு மட்டுமல்ல, இது நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஆழமான எச்சரிக்கை. பாபிலோன் ராஜ்யத்தை ஆண்ட ராஜா பெல்சாத்சார் ஒரு பெரிய விருந்தை ஏற்பாடு செய்தான். 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணினான். திராட்சரசம் மற்றும் இசையும் மகிழ்ச்சியும் உச்சத்தில் இருந்தது. அந்த நேரத்தில் பெல்சாத்சார் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திலிருந்து அவனுடைய தகப்பன் நேபுகாத்நேச்சார் கொண்டு வந்த பரிசுத்த பாத்திரங்களை எடுத்து வரும்படி கட்டளையிட்டான். அந்த பாத்திரங்களில் தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் திராட்சரசம் குடித்தார்கள். பொன், வெள்ளி, செம்பு, இரும்பு, மரம், கல் ஆகியவற்றால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை புகழ்ந்தார்கள். ஜீவனுள்ள தேவனை அவமதித்தார்கள். அதே கணத்தில் எவரும் எதிர்பாராத ஒன்றை கண்டார்கள். ஒரு மனித கை தோன்றியது. அரண்மனை சுவரில் எழுதத் தொடங்கியது. அதை பார்த்த ராஜா பெல்சாத்சார் மிகவும் பயந்தான். அவன் முகம் வெளுத்தது. அவன் கால்கள் நடுங்கின. ஞானிகளையும் ஜோதிடர்களையும் அழைத்தான். ஆனாலும் யாராலும் அந்த எழுத்தை வாசிக்கவோ விளக்கவோ முடியவில்லை. அப்போது ராணி சொன்னாள், இந்த ராஜ்யத்தில் பரிசுத்த தேவனுடைய ஆவி உள்ளவன் இருக்கிறான். உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சர் எனும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கும் ஜோசியருக்கும் கல்தேயருக்கும் குறிச்சொல்கிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். அவன் பெயர் தானியேல். தானியேல் அழைக்கப்பட்டான். மறைபொருளை வெளிப்படுத்தவும் கடுமையான கனவுகளை தெரிவிக்கவும் கூடும் என்று கேள்விப்பட்டேன். நீ இதன் அர்த்தத்தை தெரிவித்தால் இரத்தாம்பரமும் கழுத்திலே போர்ச்சரப்பணியும் தரிக்கப்பட்டு ராஜ்யத்திலே 3ஆம் அதிபதியாய் இருப்பாய் என்றான். அப்பொழுது தானியேல் ராஜாவுக்கு மறுமொழியாக, உம்முடைய வெகுமதிகள் வேறு ஒருவருக்கு கொடும், நான் இதன் அர்த்தத்தை தெரிவிப்பேன். ஆனாலும் ராஜாவே, உம்முடைய தகப்பன் நேபுகாத்நேச்சர் மனுஷரில் இருந்து தள்ளப்பட்டு மிருகங்களோடு சஞ்சரித்தார். அவர் உன்னதமான தேவனை அறிய மட்டும் அவருடைய ராஜ்யம் தள்ளப்பட்டு இருந்ததை அவருடைய குமாரராகிய நீர் அறிந்திருந்தும் உம்முடைய இருதயத்தை தாழ்த்தாமல் கல்லும் இரும்பும் மரமுமாகிய தெய்வங்களை புகழ்ந்தீர், உயர்த்தினீர். மேலும் பரிசுத்த ஆலயத்தின் பாத்திரங்களை அசுசிப்படுத்தினீர். இப்போதும் ராஜாவே, மனுஷ கைவிரல்கள் தோன்றி எழுதின வார்த்தையை மேனே மேனே தெக்கேல் உபர்சீன். இதன் அர்த்தமாவது, மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவுண்டாக்கினார் என்றும், தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. ராஜாவே, தேவன் உன் ராஜ்யத்தின் நாட்களை எண்ணி முடித்து விட்டார். நீ தராசில் எடுக்கப்பட்டு குறைவாக காணப்பட்டாய் என்பதே அந்த எழுத்தின் அர்த்தமாம். அன்று இரவிலே பெல்சாத்சார் கொல்லப்பட்டார். ராஜ்யம் பிளக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது. வேதாகமம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், கர்த்தர் அகந்தையை எதிர்க்கிறார், பணிவானவர்களுக்கு கிருபை தருகிறார். பாபிலோன் வீழ்ந்த பின் மேதியனாகிய தரியு புதிய ராஜாவாக ஆனான். அவன் ராஜ்யத்தை நன்றாக நடத்த விரும்பினான். அதனால் 120 அதிகாரிகளை நியமித்தான். அவர்களுக்கு மேலாக 3 பிரதான அதிகாரிகளை வைத்தான். அவர்களில் ஒருவன் தானியேல். தானியேல் வயதில் பெரியவனும் அனுபவத்திலும் ஞானத்திலும் விசுவாசத்திலும் எல்லோருக்கும் முன்பாக இருந்தான். அவன் பொய் சொல்லவில்லை, லஞ்சம் வாங்கவில்லை, தனக்கான அதிகாரத்தை பயன்படுத்தவில்லை. இதை கண்ட தரியு ராஜா, இந்த மனிதனை எல்லாருக்கும் மேலாக வைப்பேன் என்று தீர்மானித்தான். இதை இந்த பிரதானிகள் விரும்பவில்லை. அவர்கள் தானியேல் மேல் குற்றம் கண்டுபிடிக்க முயன்றார்கள். தானியேல் உண்மையுள்ளவனாய் இருந்தபடியினால் யாதொரு குறைவும் குற்றமும் கண்டுபிடிக்க இயலவில்லை. அப்பொழுது அந்த பிரதானிகள் கூடி தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்தினால் ஒழிய அவனை குற்றப்படுத்த முடியாது. அவர்கள் தானியேலுக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் ராஜாவிடம் சென்று சொன்னார்கள், 30 நாட்கள் யாரும் எந்த தேவனை வணங்கக்கூடாது ராஜாவே, உம்மை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ராஜாவிடம் உறுதியான தீர்மானம் செய்ய வேண்டும் என்று எல்லா பிரதானிகளும் மந்திரிகளும் தேசாதிபதிகளும் ஆலோசனை பண்ணினார்கள். இது மேதிய பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படி இது தீர்மானிக்கப்பட்டது. ராஜாவே, நீர் இந்த தீர்மானத்தில் கையெழுத்திட வேண்டும். இந்த தீர்மானத்தின்படி 30 நாட்களும் ராஜாவாகிய உம்மை தவிர வேற எந்த தேவனையும் சேவித்தால் அவர்கள் சிங்கக்கபியில் போடப்பட வேண்டும். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். தானியேல் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் பயப்படாமல்
தன் வீட்டுக்குள் போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து அங்கே தான் முன் செய்து வந்தபடியே வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். அப்பொழுது அந்த மனிதர்கள் தானியேல் அவன் தேவனை நோக்கி ஜெபம் செய்வதைக் கண்டு ராஜாவுக்கு முன்பதாக வந்து, நீர் கட்டளை பத்திரத்தில் கையெழுத்து வைத்த காரியம் அறிவீர் அல்லவா? யூதனாகிய தானியேல் உமக்கு விரோதமாக உம்முடைய கட்டளைகளை மீறி 3 வேளையும் விண்ணப்பம் பண்ணுகிறான். அப்பொழுது ராஜா மிகவும் சஞ்சலப்பட்டு வருந்தி தானியேலை காப்பாற்ற மனதாயிருந்தான். ஆனால் மேதிய பெர்சிய தீர்மானத்தின்படி மாறாத சட்டம் தீர்மானிக்கப்பட்டபடியால் தானியேலை சிங்கக்கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ஒரு கல் கெபியினுடைய வாசலின் மேல் கொண்டு வந்து வைக்கப்பட்டது. தானியேலை பற்றிய தீர்மானம் மாற்றாதபடிக்கு ராஜா தன் மோதிரத்தினாலும் தன் பிரபுக்களின் மோதிரத்தினாலும் அதன் மேல் முத்திரை போட்டான். இரவு ராஜா போஜனம் பண்ணாமலும் கீத வாத்தியம் முதலானவைகளை தனக்கு முன்பதாக வரவொட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. காலமே விடிவதற்கு முன்னமே ராஜா எழுந்திருந்து கெபிக்கு தீவிரமாக சென்றார். துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டார். தானியேலே, தானியேலே, ஜீவனுள்ள தேவனின் தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்திடமிருந்து காப்பாற்றினாரா என்று கேட்டான். தானியேல் மகிழ்ச்சியுடன் சொன்னான், சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அவருக்கு முன்பதாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். ராஜாவாகி உமக்கு முன்பதாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை என்றான். அப்பொழுது ராஜா சந்தோஷப்பட்டு தானியேலை கெபியிலிருந்து தூக்கிவிட சொன்னான். தானியேல் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. தானியேல் மேல் குற்றம் சாட்டின மனுஷர்களையும் அவர்கள் குடும்பத்தினரையும் ராஜா சிங்கங்களின் கெபியில் போட ஆணையிட்டான். அவர்கள் கெபியின் அடிவாரத்தை எட்டும் முன்னமே அவர்களை கொன்று போட்டது. பின்னர் ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கும் ஜனங்களுக்கு எழுதினது என்னவென்றால், தானியேலின் தேவனே ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர். அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் பரியந்தம் நிலை நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும் இரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாயிருக்கிறார் என்று எழுதினான். தரிவின் ராஜ்யபார காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. வேதாகம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், தேவனை மறக்காதே, நல்லதை செய், உண்மையாயிரு, பயப்படாதே, தேவன் நம்மோடு இருப்பார். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசார் ஆட்சி செய்த முதல் ஆண்டில் தானியேல் இரவில் படுத்திருந்த போது தேவன் அவனுக்கு ஒரு ஆழமான தரிசனத்தை கொடுத்தார். அவன் கண்முன்னே பெருங்கடல் 4 திசைகளிலிருந்து காற்றால் பயங்கரமாக கொந்தளித்தது. அந்த கடலிலிருந்து ஒருபோதும் காணாத 4 வித்தியாசமான மிருகங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக எழுந்தன. முதல் மிருகம் சிங்கத்தைப் போல் இருந்தது, ஆனால் அதற்கு கழுகின் சிறகுகள் இருந்தன. அது வலிமையும் வேகமும் கொண்டதாக இருந்தது. ஆனால் திடீரென்று அதன் சிறகுகள் பறிக்கப்பட்டன. அது தரையில் விழுந்து பின்னர் மனிதனைப் போல நிமிர்ந்து நிறுத்தப்பட்டது. அதற்கு மனித இருதயம் கொடுக்கப்பட்டது. அது ஒரு பெரும் ராஜ்யம் அதன் மகிமையை இழப்பதை சுட்டிக்காட்டியது. அதன் பின் தானியேல் கண்டது 2வது மிருகம், ஒரு கரடியைப் போல. அது ஒரு பக்கமாக உயர்த்தப்பட்டிருந்தது. அதன் வாயில் 3 எலும்புகள் சிக்கியிருந்தன. எழுந்து அதிகமான மாம்சம் தின்றுவிடு என்று அதற்கு கட்டளை கொடுக்கப்பட்டது. இது பல தேசங்களை அழித்து அதிகாரத்தை பெற்ற ஒரு கொடூர ராஜ்யத்தை குறித்தது. பின்னர் வந்தது 3வது மிருகம். அது சிறுத்தையைப் போல இருந்தது. அதற்கு 4 சிறகுகளும் 4 தலைகளும் இருந்தன. அது மிக வேகமாக பல திசைகளில் ஆட்சியை புரித்தது. அதற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது. இது திடீர் வெற்றியும் விரைவான விரிவையும் கொண்ட ராஜ்யத்தை சொன்னது. அதன் பிறகு தானியேலை மிகவும் அச்சுறுத்தியது 4வது மிருகம். அது எந்த மிருகத்தையும் போன்றதாக இல்லை. மிகவும் பயங்கரமும் வலிமையும் கொடூரமுமானது. அதற்கு இரும்பு பற்கள் இருந்தன. எல்லாவற்றையும் நசுக்கி மிதித்து அழுத்தது. அதற்கு 10 கொம்புகள் இருந்தன. தானியேல் கவனித்து கொண்டிருக்கும் போது அந்த 10 கொம்புகளுக்கு இடையே ஒரு சிறிய கொம்பு எழுந்தது. அது மற்ற கொம்புகளை வேரோடு அகற்றியது. அந்த சிறிய கொம்பிற்கு மனித கண்களைப் போன்ற கண்களும் பெருமை பேசும் வாயும் இருந்தது. அது தேவனுக்கும் பரிசுத்த ஜனங்களுக்கும் எதிராக அகந்தையுடன் பேசினது. தானியேல் பார்த்து கொண்டிருந்த போது சிங்காசனங்கள் வைக்கப்பட்டது. நீண்ட ஆயுசுள்ளவர் வீற்றிருந்தார். அவருடைய வஸ்திரம் உறைந்த மழையைப் போலவும் அவருடைய சிரசின் மயிர் வெண்மையாகவும் பஞ்சை போல துப்புரவாகவும் இருந்தது. அவருடைய சிங்காசனம் அக்கினி ஜுவாலையும் அதன் சக்கரங்கள் எரிகிற நெருப்புமாயிருந்தது. 1000 மாணவர்கள் அவரை சேவித்தார்கள். நியாய தீர்ப்பு ஆரம்பமானது. புத்தகங்கள் திறக்கப்பட்டன. அகந்தையுடன் பேசிய அந்த மிருகம் அழிக்கப்பட்டது. அதன் அதிகாரம் முழுவதும் அகற்றப்பட்டது. பின்னர் தானியேல்
ராத்தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில் இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடமட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். அவருக்கு அதிகாரமும் மகிமையும் ராஜ்யமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய ராஜ்யம் ஒருபோதும் அழியாத ராஜ்யம். அதற்கு முடிவே இல்லை. இந்த தரிசனத்தின் அர்த்தம் இதுவே. உலகத்தின் ராஜ்யங்கள் மாறும், அதிகாரங்கள் மாறும், ஆனால் உன்னதமான தேவனுடைய ராஜ்யம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அந்த ராஜ்யத்தை பரிசுத்த ஜனங்கள் எந்நாளும் உரிமையாக கொள்வார்கள். பாபிலோன் ராஜாவாகிய பெல்சாசாரின் ஆட்சி காலத்தின் 3ஆம் ஆண்டில் தானியேலுக்கு தேவன் இன்னொரு முக்கியமான தரிசனத்தை அளித்தார். முன்பு கண்ட தரிசனங்களுக்கு மேலாக இந்த தரிசனம் எதிர்கால ராஜ்யங்களை பற்றியதாக இருந்தது. தரிசனத்தில் தானியேல் தன்னை சூசா என்ற அரண்மனை நகரத்தில் ஊலை ஆற்றின் கரையில் நின்று கொண்டிருப்பதாக கண்டான். அவன் கண்களை உயர்த்தி பார்த்தபோது ஆற்றின் அருகே 2 கொம்புகள் கொண்ட ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அந்த 2 கொம்புகளும் உயர்ந்தவையாக இருந்தன. ஆனால் ஒன்று மற்றொன்றை காட்டிலும் அதிகமாக உயர்ந்திருந்தது. அந்த ஆட்டுக்கடா மேற்கு, வடக்கு, தெற்கு திசைகளில் தன்னிடம் உள்ள வலிமையால் தாக்கிக் கொண்டிருந்தது. எந்த மிருகமும் அதற்கு எதிராக நிற்க முடியவில்லை. அது தன்னிச்சையாக நடந்து பெருமையுடன் பறந்து வந்தது. அந்த நேரத்தில் திடீரென மேற்கு திசையிலிருந்து ஒரு வெள்ளாட்டுக்கடா மிகுந்த வேகத்தோடு பாய்ந்து வந்தது. அது பூமியை தொடாதபடி ஓடுவதைப் போல இருந்தது. அதன் கண்களுக்கு இடையே ஒரு பெரிய கொம்பு இருந்தது. அந்த வெள்ளாட்டுக்கடா அந்த ஆட்டுக்கடாவின் மீது கடும் கோபத்துடன் பாய்ந்தது. அது முழு வலிமையோடு மோதிய போது ஆட்டுக்கடாவின் 2 கொம்புகளும் உடைந்தன. எதிர்த்து நிற்க அதற்கு எந்த வலிமையும் இல்லை. அது தரையில் தள்ளப்பட்டது. அதை மிதித்தது. அதை ரட்சிக்க யாரும் இல்லை. பின்னர் அந்த வெள்ளாட்டுக்கடா மிகுந்த வலிமை பெற்றபோது அதன் பெரிய கொம்பு உடைந்தது. அதன் இடத்தில் 4 பெரிய கொம்புகள் எழுந்தன. அவை 4 திசைகளையும் நோக்கி விரிந்தன. அந்த 4 கொம்புகளின் ஒன்றிலிருந்து ஒரு சிறிய கொம்பு வெளிப்பட்டது. ஆரம்பத்தில் அது சிறியதாக இருந்தாலும் தெற்கு திசை, கிழக்கு திசை மற்றும் அழகிய தேசம் நோக்கி அது மிகுந்த வலிமையுடன் வளர்ந்தது. அது பரலோகத்தின் சேனைகளுக்கு எதிராகவும் பெருமை பேசியது. தினசரி பலியை நிறுத்தி பரிசுத்த ஸ்தலத்தை அவமதித்தது. இந்த தரிசனத்தை பார்த்த தானியேல் மிகவும் கலங்கினான். அது என்ன பொருள் என்று அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்பொழுது தேவனுடைய கட்டளையின்படி கேப்ரியேல் என்ற தூதன் அவனிடம் வந்தார். கேப்ரியேல் தானியேலிடம், இந்த தரிசனம் கடைசி காலத்தை குறிக்கிறது. 2 கொம்புகள் கொண்ட ஆட்டுக்கடா மேதியர் மற்றும் பெருசியர் ராஜ்யங்களை சூட்டுகிறது. வெள்ளாட்டுக்கடா கிரேக்க ராஜ்யம். அதன் பெரிய கொம்பு முதல் ராஜாவை சூட்டுகிறது. அதன் பிறகு 4 ராஜ்யங்கள் எழும், ஆனால் அவை முன்னைய வலிமையை கொண்டிருக்காது என்று விளக்கினார். இதை கேட்டபின் தானியேல் மிகவும் சோர்ந்து சில நாட்கள் நோயுற்றான். ஆனாலும் அவன் தேவனுடைய வேலையை தொடர்ந்து செய்தான். இந்த தரிசனம் அவனுக்கு பயத்தை கொடுத்தாலும் தேவன்தான் வரலாற்றின் முழு கட்டுப்பாட்டில் இருக்கிறார் என்பதை அது தெளிவாக வெளிப்படுத்தியது. இந்த தரிசனம் நமக்கு ஒரு முக்கியமான உண்மையை உணர்த்துகிறது. பூமியின் ராஜ்யங்கள் எழுந்தாலும் விழுந்தாலும் அனைத்துக்கும் மேலாக தேவனுடைய ஆட்சி நிலைத்திருக்கிறது. மனிதன் தன் வலிமையாலும் அறிவாலும் பெருமைப்படலாம். ஆனால் அதன் வலிமையையும் அதிகாரமும் தேவன் அனுமதிக்கும் வரை மட்டுமே நிலைநிற்கும். தேவனுக்கு எதிராக எழும் பெருமையும் அநியாயமும் ஒரு காலத்தில் நிச்சயமாக கீழே தள்ளப்படும். சூழ்நிலைகள் புரியாவிட்டாலும் தேவனின் திட்டம் ஒருபோதும் தவறாது. அதனால் இந்த உலகின் மாற்றங்களைக் கண்டு கலங்காமல், அதிகாரம், வெற்றி, வலிமை ஆகியவற்றில் பெருமை கொள்ளாமல் தேவனில் உறுதியாக நிலைநிற்பதே உண்மையான புத்திசாலித்தனம். தேவன் அரசாள்கிறார். பெர்சியா அரசன் கீரோஸின் ஆட்சி காலத்தில் தானியேல் 3 வாரங்கள் உண்ணாமல் மகிழாமல் தேவனை நோக்கி ஜெபித்தார். அப்போது டைகிரிஸ் ஆற்றங்கரையில் ஒரு மாபெரும் தரிசனம் தோன்றியது. பொன்னால் அலங்கரிக்கப்பட்ட ஆடை, மின்னும் முகம், தீப்போல் எரியும் கண்கள். அவருடன் இருந்தவர்கள் பயந்து ஓடி ஒளிந்தனர். தானியேல் மட்டும் நடுங்கி விழுந்தார். அப்போது அந்த தேவதூதர் சொன்னார், பயப்படாதே தானியேலே, முதல் நாளிலிருந்தே உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஆனால் பெர்சியாவின் அதிபதி என்னை தடுத்தான். மிகாயேல் வந்து உதவிய பின்தான் நான் உன்னிடம் வந்தேன். பலவீனமாக இருந்த தானியேல் தேவனின் வார்த்தையால் மீண்டும் வலிமை பெற்றார் மற்றும் தேவனுடைய மாபெரும் திட்டங்களை தேவதூதன் தானியேலுக்கு அறிவித்தார். தானியேல் வயதானவர், ஆனால் அவரது விசுவாசம் இன்னும் வலிமையாக இருந்தது. பல ஆண்டுகள் அரசர்களின் கீழ் வாழ்ந்தாலும் தேவனை அவர் ஒருபோதும் விட்டுவிடவில்லை. ஒரு நாள் தானியேல் தீவிரமாக ஜெபித்துக் கொண்டிருந்த போது ஒரு தேவதூதர் அவரிடம் வந்தார். தானியேலே, என்றார் தேவதூதர், நான் உனக்கு எதிர்காலத்தில் நடக்கப் போகும் விஷயங்களை சொல்ல வந்திருக்கிறேன். இந்த உலகில் அதிகாரம் மாறும். ராஜாக்கள் எழுவார்கள், ராஜாக்கள் வீழ்வார்கள். தேவதூதர் சொன்னார், பெர்சியாவுக்கு பின் ஒரு சக்தி வாய்ந்த கிரேக்க ராஜா எழுவான். அவன் உலகத்தை வெல்லும் அளவுக்கு வலிமை உடையவன். ஆனால் அவன் இறந்த பின்
அவன் ராஜ்யம் 4 பகுதிகளாக உடைந்துவிடும். அந்த 4 பகுதிகளில் இருந்து வடக்கு ராஜா மற்றும் தெற்கு ராஜா மிகவும் வலிமையானவர்களாக மாறுவார்கள். அவர்கள் அதிகாரத்திற்காக தொடர்ந்து போராடுவார்கள். சில நேரங்களில் சமாதானம் பேசுவார்கள். சில நேரங்களில் அரசியல் திருமணங்களாலும் ஒப்பந்தங்களாலும் அமைதி உருவாக்க முயற்சி செய்வார்கள். ஆனால் உண்மையான நேர்மை இல்லாததால் அமைதி நீடிக்காது. ஒரு வடக்கு ராஜா மிகவும் அகந்தையுடன் நடந்தான். அவன் தேவனை எதிர்த்தான். தேவனை நம்பியவர்களை அவமதித்தான். தேவனுடைய ஆலயத்தையும் மாசுபடுத்தினான். பலர் பயந்தார்கள். சிலர் துன்புறுத்தப்பட்டார்கள். சிலர் தங்கள் விசுவாசத்துக்காக உயிரையும் இழந்தார்கள். ஆனால் வேதாகமம் சொல்கிறது, தேவனை அறிந்தவர்கள் உறுதியாக நிற்பார்கள். அவர்கள் பலசாலிகளாக இல்லை, ஆனால் விசுவாசத்தில் உறுதியானவர்கள். தேவதூதர் தானியேலுக்கு சொன்னார், இந்த எல்லாம் நடக்கும். ஆனால் நினைவில் வை, இந்த ராஜாக்கள் எல்லாம் தற்காலிகம். தேவனுடைய திட்டமே இறுதியில் நிறைவேறும். இந்த செய்தி தானியேலுக்கு தைரியம் கொடுத்தது. எதிர்காலம் குழப்பமாக இருந்தாலும் தேவன் கட்டுப்பாட்டில் இருப்பதை அவர் அறிந்தார். இளைஞர்களுக்கான பாடம்: உலக அதிகாரம் மாறிக்கொண்டே இருக்கும். அகந்தை மனிதனை வீழ்த்தும். உண்மையான வலிமை விசுவாசத்தில் இருக்கிறது. தேவனை நம்பி நிற்பவர்கள் ஒருபோதும் தோல்வியடைவதில்லை. அந்த நாட்களில் தேவனுடைய ஜனங்களை காக்க நியமிக்கப்பட்ட மகா தூதன் மிகாயேல் எழுந்து நிற்பான். அது உலகம் தோன்றிய நாள் முதல் இதுவரை இல்லாத அளவுக்கு பெரிய உபத்திரவ காலமாக இருக்கும். ஆனால் அந்த காலத்தில் தேவனுடைய புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்ட ஒவ்வொருவரும் ரட்சிக்கப்படுவார்கள். பூமியின் மண்ணில் நித்திரை செய்பவர்கள் பலர் அப்போது எழுப்பப்படுவார்கள். சிலர் நித்திய ஜீவனுக்காக, சிலர் நித்திய நாணத்திற்கும் அவமானத்திற்கும். ஞானம் உள்ளவர்கள் ஆகாய மண்டலத்தின் பிரகாசத்தைப் போல ஒளிர்வார்கள். பலரை நீதிக்கு வழிநடத்தியவர்கள் நட்சத்திரங்களைப் போல என்றென்றைக்கும் பிரகாசிப்பார்கள். இந்த தரிசனத்தை கேட்ட தானியேலுக்கு, இந்த வார்த்தைகளை மூடி வைத்து கடைசி காலம் வரை முத்திரை போடு என்று சொல்லப்பட்டது. ஏனெனில் கடைசி காலத்தில் பலர் தேடி அறிந்து அறிவு பெருகும். தானியேல் பயந்து கேட்டான், இந்த நிகழ்வுகளின் முடிவு எப்போது? அப்போது தேவன், இந்த காலங்களுக்கு எல்லை உண்டு என்றும், அழுக்கு செய்பவர்கள் இன்னும் அழுக்கில் இருப்பார்கள், நீதி உள்ளவர்கள் நீதியில் நிலைத்திருப்பார்கள் என்றும் சொன்னார். இறுதியாக தேவன் தானியேலிடம், நீ உன் முடிவு வரைக்கும் விசுவாசமாக போ, நீ ஓய்வு பெறுவாய். கடைசியில் நீ எழுந்து உனக்காக நியமிக்கப்பட்ட பங்கையை பெறுவாய் என்று ஆறுதலாக சொன்னார். வேதாகம செய்தி வாழ்க்கை குழப்பமாக இருந்தாலும், தீர்மானங்கள் கடினமாக இருந்தாலும், இறுதியில் தேவனோடு நிலைத்திருப்பவர்களே நித்திய வெற்றியை பெறுவார்கள்.